திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இதை ஜாதியா பார்க்காதீங்க, ஜாதியின் பின்னணியில இதை பார்க்க கூடாது, குற்றவாளிகளா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலையில தான் தமிழக அரசு 3 பக்க விளக்கத்தை கொடுத்திருக்கு. அதுல முக்கியமா சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிராம சபை கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல, அதாவது 2022 அக்டோபர் மாசம் சொல்றாங்க, அந்த கூட்டத்துல 3 பேர்ல ஒருத்தரா குற்றம் சாட்டப்படக்கூடிய முரளி ராஜா, போலீஸ்காரர் சொல்றாங்க இல்லையா, அவர் வந்து இந்த கிராம சபை கூட்டத்துல அவரது அப்பா ஜீவானந்தம் இவர் கலந்துகிட்டு நீர்த்தேக்க தொட்டியை பத்தி கேள்வி எழுப்புறாரு, முறையா பராமரிக்கல அப்படின்னு. அது யார்கிட்ட கேள்வி எழுப்புறாருன்னா, முட்டுக்காடு பஞ்சாயத்து தலைவருடைய கணவர்கிட்ட, அதாவது பத்மா அவர்களது கணவனான முத்தையா அவர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. இந்த கேள்வினால அவர் வந்து ஆத்திரம் அடைஞ்சு ஜீவானந்தத்தை கடுமையா திட்டுறாரு. இதனால ஆத்திரம் அடைஞ்ச ஜீவானந்தத்தின் மகனான இப்ப இந்த குற்றவாளி பட்டியல சேர்க்கப்பட்டிருக்க முரளிராஜா இருக்காரு இல்லையா, தனது தந்தையை திட்டினதுக்காக பழி வாங்கணுங்கிற நோக்கத்துலதான் இதை செஞ்சிருக்காரு அப்படின்னு அரசு விளக்கம் கொடுத்திருக்கு. வெறுமனே அதை மட்டும் நம்பாம அந்த பஞ்சாயத்து தலைவர் கணவர் இருக்காரு இல்லையா முத்தையா, அவரது மொபைல் போன்ல பேசின உரையாடல்கள், இந்த முரளிராஜா, சுதர்சன் இவங்க எல்லாருடைய ஆடியோவையும் எடுத்து நாங்க சேவ் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். அவங்க முன்னாடியே இதெல்லாம் வந்து டிலீட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நாங்க ரிட்ரைவ் பண்ணி எடுத்து தொழில்நுட்ப ரீதியா அதை செக் பண்ணி பார்த்ததுல சரின்னு உறுதியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர்களது டிஎன்ஏ மாதிரிகள் உள்ளிட்ட பல இதையும் நாங்க சோதனை பண்ணி அதனுடைய முடிவுகளுக்கு பின்னணியில தான் நாங்க இந்த ஒரு இதையே வெளிப்படுத்துறோம். இதை வந்து தேவையில்லாம யாரும் வதந்தி பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தீர்க்கமான குரல்ல ஒரு விளக்கம் கொடுத்திருக்கு. ஆனாலும் எதிர்க்கட்சிகளான விசிகா, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி இல்லையா, ஏன்னா தமிழக அரசு இவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய நெருக்கடி என்பது என்ன அப்படின்னா, கூட்டணி கட்சிகளோட குற்றச்சாட்டையும் புறக்கணிக்க முடியாது. ஏன்னா வந்து இதுல தமிழக போலீஸையே அவங்க வந்து சந்தேகிக்கிறாங்க இல்லையா. இந்த விசாரணை முறையின் மீதே ஒரு கேள்வி எழுப்பும் போது அந்த கேள்விக்கான பதில வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல தமிழக அரசு இருக்காங்க. ஒருவேளை இந்த போராட்டம் மீண்டும் வலுப்பெறுமா, அவங்க கேட்கிற மாதிரி சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு கொடுக்க போறாங்களா, இல்ல அவங்களுக்குள்ளே சமாதானமா பேசி உண்மையான குற்றவாளிகளும் தமிழக அரசு ப்ரூவ் பண்ண போறாங்களா? இல்ல, ஆனா தமிழக அரசு சிபிஐக்கு இதை மாத்திர முடிவுல இல்லங்கிறது தெரியுது. அவங்க கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையில வதந்தி பரப்பாதீங்கனாலே அவங்க தான் இந்த கேஸை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இதோட விசாரணை முடிஞ்சது. ஏன்னா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீதிமன்றத்துல வந்து திருமாவளவன் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீதிமன்றம் அந்த சார்ஜ் ஷீட் வந்து டிஸ்மிஸ் ஏற்கக்கூடாது. ஏன்னா அதுல வந்து பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறதா சொல்றாரு இல்லையா. தமிழக போலீசார் சரியா விசாரிக்கல, அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த சார்ஜ் ஷீட் நீதிமன்றம் ஏத்துக்க கூடாது, இல்ல சிபிஐக்கு தான் பரிந்துரைக்கணும்னு சொல்லிட்டு அவர் வரிசையா பல்வேறு கருத்துக்களை வச்சுட்டே வரார்.